நாவல் கானல் நீரில் செடி வளர்த்தேன். பாகம் 5. மிருதுளா முரளியோட ஞாபகத்திலே காரை ஓட்டிகிட்டு வந்தா. அவள் அறியாமையே கார் கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். மிருதுளாவுடைய கார் சத்தத்தை பார்த்து கேட்டுட்டு கேட் வாட்ச்மேன் வந்து கேட்டை திறந்து விட்டார். மிருதுளா காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா. மிருதுளாவுடைய ஹஸ்பண்டாக வேறு யாருமே வீட்டில் இல்லை. எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு வந்தா. எதிரில் சர்வெண்ட் வந்து, அம்மா உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரட்டுமா? இல்லை வேண்டாம், நான் ஈவினிங் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாத, வசிக்கிறேன்னு வந்தால் நான் ரூமில் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனான். இங்கே முரளி பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அதெல்லாம் தாண்டி ரோடு சிட்டியை தாண்டினோடனே ரோடு காலி ஆகிடுச்சு. வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்தான். அவங்க அம்மா ஊரில் கிராமத்தில் லக்ஷ்மி அம்மா கதை கேட்டுக்கிட்டே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா செல்வம் வந்து, என்ன லக்ஷ்மி எதுக்கு இப்படியே பார்த்துட்ருக்க, வந்துடுவான் வான்னு. இல்லைங்க, காலையில் போனவங்க இன்னும் வரலைன்னு, வந்துடுவாம்பான்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கார் சத்தம் கேட்டுச்சு. வந்துட்டான். முரளி காரை கண்டது நிறுத்திட்டு உள்ளே வந்தான். கையில் வந்து ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்து பேக் இருந்தது. என்னடா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க? அப்பா, அம்மாவுக்கு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சில்லப்பா, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன்ப்பான்னு. சரி வா, பையன் பெரியவனாயிட்டான்னு சொல்கிறான், சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். இங்கே மிருதுளா பழைய நினைவுகளுக்கு திருப்பி அவளுக்கு ஞாபகம் வந்தது. அம்மா அன்னபூர்ணி ரொம்ப கண்டிப்பானவங்க. ஆனால் மிருதுளா ரொம்ப ஃப்ரீக் அவுட்டாக இருக்கணும்னு நினைப்பா. ரொம்ப ஜாலியாக இருப்பாள். ட்ரெஸ்ஸெல்லாம் அவள் இஷ்டத்துக்கும் போடுவாள். எவ்வளோ சொன்னாலும் கேட்குறதில்ல. வீக்லி 2 times ஆகுது பப்புக்கு போயிடுவாள். வரும்போது அவள் நல்லா குடிச்சிட்டு தான் வருவாள். இதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு அன்னபூர்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் மிருதுளாவுடைய அப்பா வீட்டில் இருக்கிறதே கிடையாது. அவர் பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்ததால் அன்னபூர்ணிகிட்ட பேசக்கூட அவருக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு ராத்திரி வெயிட் பண்ணுவாள், இன்றைக்கி எப்படியாவது மிருதுளாவுடைய பிஹேவியர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும்னு. ஆனால் அவரை பார்க்கவே முடியாது. இப்படி தான் போயிட்டு இருந்தது நாள். என்றைக்காவது ஒரு நாளாவது மிருதுளா அவளை மாற்றிப்பான்னு அவங்க பார்த்தாங்க. ஆனால் டே பை டே மிருதுளாவுடைய பிஹேவியர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் ராஜசேகர் வந்துட்டு இருந்தார். அப்போ மிருதுளாவை கைத்தாங்களா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். பார்த்தோன்னே அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு.